அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான இந்த கட்சியினுடைய ஒரு ரேசரா இருந்து வந்தாங்க. பொறுமை காட்கணும். இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்துக் கொள்ளும். அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நயினார் அண்ணா அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காதுங்கண்ணா. அதனால மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதை நீங்க பதில் எடுத்துக்கங்கன்னா இன்னைக்கு நான் அதை பற்றி பேச விரும்பலைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம், எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட தொலைபேசியில் நான் பேசினேன். அண்ணன் ஓபிஎஸ் அவங்ககிட்ட பேசணும், மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் என்னையும் உட்பட எல்லோருமே தமிழகத்திற்காக 2026 ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில நிற்கிறோம். எங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் கலைந்து ஏன் நிற்கிறோம் அப்படின்னா தமிழக மக்கள் அதை விரும்புறாங்க. அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெரிய மனிதர்கள், மாண்புமிக்க மனிதர்கள், மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி ஒரு அதிமுக. அந்த கட்சியில் இந்த மாதிரியான உட்கட்சி சூசல் சலசலப்புகளாக இருக்கு. வரக்கூடிய 26 தேர்தலில் எலெக்ஷன் வரப்போகுது. எப்படியான இம்பாக்ட்? ஆனா இன்னும் 7 மாசம் இருக்கு தலைவா, நீங்க பொறுமையா இருக்கல. பல்வேறு மாற்றம் வரும் பல்வேறு மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? எதுலீங்கண்ணா? என்டிஏ கூட்டணியில பல்வேறு மாற்றங்கள் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? என்டிஏ கூட்டணி வலிமை அடையும், பொறுமையா இருங்கன்னா. இன்னைக்கு எப்பொழுதுமே ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் ஜாயின் பண்றோம். சில பிரச்சனைகள் சரியாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்னும் வலிமையா வருவாங்க. விஜய் போன்ற புதிய தலைவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேங்க. நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய காம்பினேஷன் மாறும், நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க. விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும். அதனால் இன்னைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்ல. 6 மாத காலம் 7 மாத காலம் இருக்கு, பொறுமையா பேசுவோம். நேத்து நீங்க கேட்டீங்க பேசினேன், இன்னைக்கு கேட்டீங்க பேசினேன். இன்னும் 1 வாரம் கழிச்சு பேசுவோம், பொறுமையா இருப்போம், அரசியல் களத்தை பார்ப்போம். அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 2017 நாம் கொண்டு வந்தோம். 2025 ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம். இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள 5%, 18%. இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக 48,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில அவ்வளவு பணம் இப்ப சேமிப்பா மாறப்போகுது. அதுவும் அத்தியாவசிய பொருட்கள். ஆனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஏன்னா அவர் ஒரு பொருளாதார மேதை, அவர்கள் ஒப்புக்குவாங்க. 2017 அது தேவைப்பட்டது, 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்தில் கிடையாது. எல்லா மாநிலத்திலும் வேட் வேற, ஆக்ட்ராய் டாக்ஸ் வேற, ஸ்டேட் டாக்ஸ் வேற. ஒரு பெடரல் சிஸ்டம்ல அத்தனை மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு 4 ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு. எனக்கு 8 ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி மெச்சூர் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டா பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு 2025 சிஸ்டம் மெச்சூர் ஆயிருச்சு. இன்னைக்கு 2 ஸ்லாபுக்குள்ள நம்ம வருகின்றோம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட நடக்கலாம். சிங்கிள் டாக்ஸேஷன் நம்ம போகலாம். படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க. அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். வேறங்க அண்ணா, தேங்க்யூ அண்ணா. அப்படியே சுதா